யானைகள் இல்லைன்னா தஞ்சாவூர் கோயிலே இல்லைங்க. யானை தான் வந்து காட்டுக்கே அரசர். அதை வந்து நம்ம வந்து கோயில்லையும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கும் பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட அந்த அரசனை இங்க இருக்க ஒவ்வொரு கோயில்லையும் 200க்கும் மேற்பட்ட கோயில்ல நம்ம ஊர்ல மட்டும் அதை யானைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யானைகள் எல்லாமே நீங்க வந்து பராமரிப்பு கரெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் வைஸ் எந்த ஒரு யானைகளுமே பராமரிப்புல கரெக்டாவே இல்லை. அதுங்களுக்கு உழைப்புக்கேற்ற உணவும் கிடைக்கிறது இல்ல. நிறைய யானைகள் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா டயபெட்டிஸோட இருக்குது. ஸோ அதுங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான கூட ரிக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுதாமா. அதே மாதிரி அந்த கோயிலுங்களுக்கு வர பக்தர்கள் போடுற பிச்சையில தான் வாழ்ந்துட்டு இருக்காமா. ஒவ்வொரு பக்தர்களும் சாப்பிட்டு போட்ட இலைய சாப்பிட்டு இருக்க யானைகள் நிறைய இருக்காமா. இந்த மாதிரி ரிப்போர்ட் நிறைய சொல்லுது. இந்த கோயில்கள்ல இருந்து வளர்க்குற யானைகளை தடை செய்யணும் அப்படிங்கிறது நம்மளால முடியாது. ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாடுல நம்ம ஏதாவது ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி இதை நம்ம தடை செய்யணும்னு பார்த்துக்கிட்டோம்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது நடந்து முடிகிறதுக்குள்ள அந்த ரிப்போர்ட் போட்டவங்களுக்கே அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிரும். ஸோ ஆனா அதுக்காக ஒரு சின்ன ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இதை பண்ணலாம், இதெல்லாம் பண்ணா இந்த யானைகள் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிகவரி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிளான் என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு மாசமாவது யானைகளை வந்து காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அதுங்களை வந்து பராமரிச்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் கொண்டு வந்து கோயில்கள்ல விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இந்த கதையில வந்து டாக்டர் கே அப்படிங்கிறவர் தான் வந்து சொல்லிட்டு வர்றாரு. அந்த எப்பொழுதுமே அதோட கண்ணுகளுக்கு எப்பயுமே பச்சை பசின்னு ஏதாவது தெரிஞ்சுட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடைக்கலன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அப்படிதான் நம்ம இந்த ஊர்ல கோயில்கள்ல யானையை வளர்த்திட்டு இருக்கோம். ஸோ இந்த இந்த பிளான் மூலியமா யானைகளை கொண்டு போய் நம்ம காட்டுக்குள்ள விட்டு அதுங்க வந்து செடி கொடி தண்ணி அருவி இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அது மறுபடியும் கொஞ்சம் ரிகவர் ஆகும்போது அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அந்த மூலியமா இந்த பிளானை கொண்டு வந்திருக்காரு இந்த டாக்டர் கே. யானை டாக்டர் அப்படிங்கிற இந்த புக்கு மூலியமா கொடுத்திருக்காரு. இந்த புக்கு நீங்க கண்டிப்பா ஒரு படிக்க வேண்டிய ஒரு புக்கு. நான் இது வரைக்கும் படிச்சதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்கு நான் வந்து இதுதான் சொல்லுவேன் எனக்கு. ஸோ இந்த புக்கை கண்டிப்பா படிங்க. இந்த யானை டாக்டர் அப்படிங்கிறவர், அதாவது டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரை பத்தி படிச்சு முடிச்ச போது எனக்கு வந்து யாரா இவரு, நான் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவரை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவர் யார், இவர்கிட்ட போய் நம்மளே ஏதாவது ஒரு சிகிச்சை பண்ணணுமே, ஊசி போடணுமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா அவரே ஒரு யானை டாக்டர், அவர்கிட்ட போய் என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இவர் வந்து இவர் சுத்தி இருக்க பொதுமக்களுக்கும் ஊர் மக்களுக்குமே வந்து இவர் சிகிச்சை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த வயசுலதான் சொல்றேன். இவரோட ஃபுல் கதை, இந்த கதையில எப்படி என்னடா அப்படி யானை பத்தி சொல்லியிருக்காரு, யானை பத்தி மட்டும் சொல்லல, இவர் இயற்கை காடு மனிதர்கள் விலங்குகள் நிறைய சொல்லியிருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு மிருக டாக்டர். ஆனா இவருக்கு வந்து யானை மேல வந்து ரொம்ப ஒரு அளவு கடந்த பாசத்தினால இவர் யானை பத்தி நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருக்காரு. ஸோ இவர் யாரு, இவர் ஏன் மறைக்கப்பட்டிருக்காரு, இவரை பத்தி ஏன் நிறைய பேர்த்துக்கு தெரியல, இவர் அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நம்ம இந்த ஃபுல் ஸ்டோரியிலேயே பார்க்கலாம். இது ஒரு 60 பேஜ் புக்கு தான். ஆனா வந்து இதுல ஒரு 6000 விஷயங்கள். என்னடா இந்த ஒரு 60 பேஜ்ல இவ்வளவு பெரிய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இந்த பேஜுக்குள்ள எப்படி இந்த ஜெயகாந்தன்ங்கிறவர் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு, 60 பேஜ்ல சொல்லக்கூடிய விஷயம் மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா இந்த புக்கை படிச்சு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு விஷயத்தை இந்த புக்குக்குள்ள அடக்குனது ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளவு விஷயம் நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட அப்படின்னு நினைப்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் போகும். அது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரு இவரு வந்து யானைகளை சரிப்படுத்துறதுக்கான ஒரு விதிமுறைகள் வச்சிருப்பாரு. அந்த ஒரு விதிமுறைகளை தான் இந்தியா வனத்துறையே யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு கையோட வச்சுதான் எந்த யானைகளுக்கு பிரச்சனை நடந்தாலும் இவரோட இந்த விதிமுறைகள், இவருக்கு எப்படி யானை ரிகவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கையோட வச்சுதான் எல்லாத்துக்குமே எல்லா யானைகளும் ரிகவர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு யானை பிரச்சனை வந்தாலும் இவரோட கையோட தான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி காசிரங்கா அப்படிங்கிற ஒரு நேஷனல் பார்க்ல இருக்க காண்டாமிருகங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் அவங்க வந்து ரிகவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து இவரோட பெயரை வச்சு இவரோட விதிமுறைகள் எல்லாம் வச்சும் கூட நிறைய பேர் இவரை பிடிச்சவங்களோ யானைகளை பிடிச்சவங்களோ நிறைய யானை ஆய்வாளர்களும் இவரோட பெயர்ல வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு யானை டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் ஏன் வெளிக்கொண்டு வரல, இவரை வெளிக்கொண்டு வர்றதுக்காக ஒருத்தவங்க ட்ரை பண்ணாங்க. இதோட ஃபுல் ஸ்டோரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இவன் ஏன் இன்னும் வெளியே வராம இருக்காரு, ஏன் நிறைய பேத்துக்கு தெரியல, ஏன் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே கூட தெரியாம இருக்கலாம். ஸோ ஏன் தெரியாம போனாரு அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஃபுல்லா சொல்றேன். ஒரு காட்டுக்குள்ள புதுசா ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆகி அங்க போயிருக்காரு. ஸோ அவர் போன அந்த டைம்ல வந்து அவரும் இந்த யானை டாக்டர் அப்படிங்கிறவரும் சந்திக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு.
இவருக்கு வந்து ஒரு நாள் காலையில கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து அங்க கிளம்பி போகும்போது அங்க போய் பார்க்கும்போது ஒரு பெரிய கருப்பு உருவம் மாதிரி பெருசா படர்ந்து ஒரு ஏதோ தார்பாய் போட்ட மாதிரி ஒண்ணு பார்த்தாரு. அந்த இடத்துக்கு கிட்ட நெருங்கி போக போக ரொம்ப ஸ்மெல் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ அவர் ரொம்ப கிட்ட போய் பார்க்கும்போது அது ஒரு செத்த யானை அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த யானையை சுத்தி ஃபுல்லா யானையை சுத்தியும் யானைக்குள்ளேயும் ஃபுல்லா சின்ன சின்ன புழுக்களா ஊறிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஒரு கோடிக்கணக்கான புழுக்கள், வெள்ளை புழுக்கள் வந்து சுத்தியும் ஒரு மாதிரி மொச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இது அவருக்கு பார்த்தோன்னே வந்துட்டு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. வாமிட் எடுத்துட்டாரு. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே கர்ச்சீஃப் வச்சுட்டு மூக்கம் மூடிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தர், அந்த யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் மட்டும் எந்த ஒரு இதுவுமே இல்லாம அந்த யானையை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு உறுப்புலையும் ஏதாவது பிரச்சனையா தான் இறந்திருக்கா, இல்ல வந்து இது வந்து இயற்கையா இறந்ததா, மனிதர்களால் கொல்லப்பட்டதா அப்படிங்கிறது தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் மேல புழுக்கல்ல ஏறுது, கையில ஏறுது, அவர் தட்டி விட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இந்த ரேஞ்சர் வந்து வாமிட் எடுத்து மயக்கம் போட்டாரு. அப்புறம் அங்க இருக்க ஒரு ஆபீசர் வந்து அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரும் ரூமுக்கு போயிட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து இவருக்கு அந்த எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் அவர் சாப்பிடும் போது சரி, அவர் எந்திரிக்கும் போது சரி, தூங்கும் போது சரி, அவருக்கு அவர் மேல புழு ஊறுற மாதிரியும், அவர் ஃபுல்லா எந்த விஷயத்த பண்ணாலும் சாப்பாடை பார்த்தாலும் புழு மாதிரியும், வீட்டுக்கு போய் சாப்பாடை பார்த்துட்டு புழு ஊறுற மாதிரி நினைச்சு வாமிட் எடுக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல வந்துட்டு அவர் மட்டும் எப்படி இந்த யானை டாக்டர் மட்டும் இவ்வளவு அசால்ட்டா வந்து அந்த யானையை வந்து எந்த ஒரு விஷயமும் அவருக்கு ஒரு வாமிட் இல்ல, ஒரு ஆஹ் எந்த ஒரு தப்பான விஷயமும் தோணாம அவர் எப்படி அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு சிந்தனையாவே இருந்துச்சு. அப்புறம் இந்த யானை டாக்டர் பத்தி நிறைய விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப விசாரிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் வந்து யானை டாக்டர் மட்டும் இல்ல, இவர் வந்து சுத்தி இருக்க பொதுமக்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு, சிகிச்சை பண்ணுவாரு. நிறைய விஷயங்கள் இவர் அவரை பத்தி நல்ல நல்ல விஷயம் கேள்விப்படும் போது இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கு வந்து யானை டாக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசை வந்துச்சு. அதுவும் இல்லாம அவர் மேல ஒரு பெரிய மரியாதையும் வந்துச்சு. அப்படி வந்துட்டு ஒரு நாள் வந்து இவருக்கு வந்து செந்தட்டின்னு சொல்லிட்டு ஒரு அரிப்பு செடி வந்து இவர் மேல உரசிருச்சு. ஸோ அது வந்து இவருக்கு அரிப்பு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு, சரி அதான் யானை டாக்டர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஊர் மக்கள் ஒருத்தர் வந்து இவர் கூட்டு போறாங்க. அப்ப அங்க போகும்போது இவருக்கு வந்து ஒரு பயம், ஒரு நமக்கு எப்பயுமே ஒரு நம்மளோட பெரிய மனுஷங்களை பார்க்கும்போது பயமும் இருக்கும், அது கூட ஒரு சந்தோஷமும் இருக்கும். பயமும் கூட சேர்ந்த ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த மாதிரிதான் வந்து போறாரு. போய் பார்க்கும்போது அவர் வாங்க என்னாச்சு செந்தட்டியா அப்படின்னு, செந்தட்டி அரிப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா இந்த மாதிரி எனக்கு செந்தட்டியான்னு தெரியல, ஒரு பெரிய செடி பட்டுருச்சு அப்படின்னு இவர் சொன்னாரு. ஸோ வந்துட்டு சரி நீங்க என்ன பண்றீங்க, இது வந்து ஒரு அரிப்பு தான், இதுக்கு இந்த மருந்து இருக்கு நான் கொடுக்குறேன், இல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மருந்து கொடுங்க அப்படின்னு இவரும் சொல்றாரு. அப்படியா, இல்ல இருங்க நான் சொல்றேன் ஒண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்றாரு. ஸோ இந்த வலி வரும்போது நம்ம உடம்பு வேற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப வந்து நம்ம உடனே சரி பண்ணணும்னு சொல்லிட்டு மாத்து மருந்து இதுதான் தேடி, மருந்துக்கள் இந்த மாதிரிலாம் தேடி தான் நம்ம ஓடுவோம். ஆனா நீங்க ஒரு நிமிஷம் அந்த வலியை நின்று கவனிங்க. அது ஒரு தனி ஃபீல். அந்த ஃபீல் உணர்ந்து பாருங்க. ஏன் வலிக்குது, எதனால வலிக்குது, வலிக்குது என்ன என்ன மாதிரி ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியை உட்காந்து கவனிங்க. அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாரு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாடுங்கள்லாம் வந்துட்டு குட்டி போடும்போது வெறும் அதோட கண்ணுங்களை மட்டும்தான் மூடும். அது எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காது. அதுங்க பாட்டுக்கு அதுங்களோட குட்டியை போட்டு போயிடும். ஸோ அதே மாதிரி யானையும் வந்துட்டு அதுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு கிடையாது. அதுங்க ஒத்துக்குச்சுன்னா நம்ம வந்து ஆப்ரேஷன் வந்து மயக்க மருந்து கொடுக்காம கூட பண்ணலாம். மிருகங்கள்லாம் வலியை தாங்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணுது. வலி அது உணர்ந்துக்குது, அதுங்களுக்கு தெரியுது. ஆனா மனுஷங்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த எந்த விஷயங்களும் தெரியல. ஸோ வந்து உங்க வலியை நீங்க கவனிங்க, ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கறேன். இல்ல ஓகே அப்படிங்கிறாரு. எனக்கு வேண்டாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வருது. எங்க போனாலும் இவர் அவரை கூட்டிட்டு போறாரு. அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரி ஒண்ணு நடக்குது. இவர் போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் நைட்டு ஒரு ஜீப்ல கொஞ்சம் ரைடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அந்த காட்டுக்குள்ள. அப்ப வந்துட்டு இருக்கும்போது ஒரு செந்நாய் கூட்டம் ஒண்ணு பாக்குறாங்க. பார்க்கும்போது ஒரே ஒரு செந்நாய் மட்டும் வழியில் நின்று இருக்குது. இதுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கண்டுபிடிச்சிடுறாரு. நீங்க ஜீப்லயே இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அந்த செந்நாயை வந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போகுது. இவரும் வந்து அது பின்னாடியே போனாரு. போனோன்னே அந்த ரேஞ்சர் வந்து பயப்படுறாரு. ஸோ வந்துட்டு இங்க என்ன நிறைய நாய் இருக்கு, செந்நாய் வந்து ரொம்ப ஆபத்தானதாச்சு, இவர் எப்படி போறாரு, நானும் போகணுமா அப்படின்னு சொன்னாரு. வேணாம் அவர் இங்கதான் இருக்கு சொன்னா நம்ம இருப்போம், ஆனா ஏதாவது பிரச்சனைன்னு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, நம்மளும் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க போன உடனே இந்த டாக்டர் செந்நாய் கிட்ட போன உடனே அங்க வந்துட்டு ஏதோ ஒரு செந்நாய் வந்து பிரசவமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க நினைச்சிட்டு போனாங்க. ஆனா பார்த்தா
அங்க வந்து ஒரு சென்னாய் வந்து அடிபட்டு கிடக்குது. அந்த சென்னாய் தான் வந்து அந்த சென்னாய் கூட்டங்களுக்கே ஒரு தலைவன் மாதிரி. ஸோ அது வந்து அவர் பார்த்துட்டு திருப்பி வந்துடுறாரு. வந்தோடனே இவர் என்னன்னு கேட்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சென்னாய் வந்து அடிபட்டு கிடக்குது. ஸோ அதுதான் நான் பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்தாரு. அப்புறம் அந்த ரேஞ்சர் கேட்கிறாரு, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டியது அப்படின்னு. நம்ம என்ன பண்ணணும், அதுங்களுக்கு அதுங்கள பார்த்துக்க தெரியும். மனுஷங்கள மாதிரி கிடையாது அது. அதுங்க அடிபட்டுக்குச்சுங்கன்னா அதுங்களுக்கு என்னன்னு தெரியும். என்னோட வேலை என்னன்னா, அது வந்து இயற்கையாவே ஏதாவது அடிபட்டிருக்கா, இல்ல வந்து வேற ஏதாவது மிருகங்கள்னால அடிபட்டிருக்கா, இல்ல மனுஷங்க ஏதாவது பண்ணிட்டானுங்களா அப்படிங்கறது பாக்குறது மட்டும்தான் என் வேலை. அவ்வளவுதான். அதுங்களோட இதை பார்த்துக்குவோம். ஆனா ஒண்ணு, இனிமேல் வந்து அந்த சென்னாய் கூட்டங்களுக்கு அது தலைவனா இருக்காது. என்ன ஒரு சென்னாய் கூட்டிட்டு போச்சுல்ல, அந்த ஒரு சென்னாய் தான் அடுத்த தலைவனா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராவலை பண்ணிட்டு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த யானை டாக்டர் கூட அந்த ரேஞ்சர் வந்து டிராவல் பண்ணி அவருமே வந்து அவர் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவர் வந்து யானை டாக்டர் வந்து இவருக்கு நிறைய புக் கொடுப்பாங்க. இது வந்து அந்த புக்கை வாங்கி நிறைய படிப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து இவரோட இடத்துக்கு போய் அங்க இருக்க இவர் வந்து சிகிச்சை பண்ணும்போது யானைகளுக்கு வந்து காலில் வந்து கட்டு போடும்போது இவர் ஹெல்ப் பண்றது, மான்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது சிகிச்சை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி இவர் புழு பூச்சிகளெல்லாம் பார்த்து பார்த்து இவருக்கும் வந்து முன்னாடி வந்து புழுவை பார்த்தாலே பயப்படுற ஒரு மனுஷனா இருந்தவர் வந்து இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஈஸியா பழகிட்டாரு. அதே மாதிரி வந்து அங்க இருக்க ஒரு குக்கி யானை அப்படின்னு சொல்லிட்டு அங்க யானை டாக்டர் வீட்டுக்கு வெளியே ஒரு யானை இருக்கும். ஸோ அந்த யானை மேல எல்லாம் ஏறுவாங்க. யானையில இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு மனுஷன் அதுல ஏறி உட்காந்துட்டு இருந்தான்னா நம்மளோட யானையோட ஹைட் வந்து அந்த மனுஷனும் சேர்த்துதான் அது கால்குலேட் பண்ணுவோம். அதாவது இப்போ அது நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கிளை வந்துச்சு, ஒரு ஏதாவது மரக்கிளை ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம மேல ஒரு மனுஷன் இருக்கான், நம்மளோட ஹைட் வந்து அந்த மனுஷனோட ஹைட் வரைக்கும் இருக்கு, ஸோ அதனால அது வந்து விலகி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி தான் வாழும். அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் அவர் வந்து அன்னைக்குதான் உணர்ந்தாரு. அதுவும் இல்லாம இவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, இந்த மனுஷங்கள்லாம் வந்துட்டு அதாவது நம்மள மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து மலைகளுக்கு டிராவல் வந்து வருவோம். இங்க மலைகளுக்கு போகலாம், குளிர்ச்சியான இடத்துக்கு போய் வந்து ஃபீல் பண்ணிட்டு வரலாம். இங்க நமக்கு சம்மரா இருக்கு, நம்ம அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராவலுக்காக ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போகும்போது நிறைய பேர் வந்து இந்த பாட்டில்களெல்லாம் வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு காட்டுக்குள்ள தூக்கி வீசுறது, ரோட்ல வீசுறது, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கரெக்டா இந்த மரத்துக்கு கீழே கீழே உடஞ்சு கிடக்குறது. அந்த டைம்ல வந்து இந்த காட்டு யானைகள்லாம் வருது. இந்த காட்டு யானைகள்லாம் வந்து மரக்கலையில் இருக்கிறதெல்லாம் சாப்பிடும்போது கரெக்டா அந்த பாட்டில் மேலேயே கால் மிதிச்சிருது. ஸோ அதுவும் இல்லாம இந்த யானைகள் வந்துட்டு யானைகளோட கால் கடியில பாத்தீங்கன்னா அதோட காலோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்கும்னா மண் மூட்டை மாதிரி தான் இருக்குமாமா. ஸோ ஒரு சின்ன பாட்டில் கூட ஈஸியா ஏறுற மாதிரி தான் யானையோட கால் அடிப்பாகம் இருக்குமாமா. ஸோ அதனால வந்து ஈஸியா ஒவ்வொரு கண்ணாடி சில்லும் அந்த மாதிரி யானைகளுக்கு ஏறி அது ரொம்ப நாள் கழிச்சு சீல் பிடிச்சி அதனால நடக்க முடியாம ஒரே இடத்துல நின்று அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிருதாமா. யானைகள் வந்து 30 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு 200 கிலோ சாப்பாடு சாப்பிட்டு 50 கிலோமீட்டர் நடக்கிற ஒரு ஜீவனாமா. இந்த மாதிரி அதுங்களுக்கு காலில் இந்த மாதிரி பாட்டில் ஏறி சீல் பிடிச்சி ஒரே இடத்துல நின்று அது எந்த ஒரு செயல்பாடையும் செய்ய முடியாம இருக்கும்போது அது கடைசியில செத்துதான் போகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் வருத்தப்பட்டு டாக்டர் டாக்டர் வந்து அந்த ரேஞ்சர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நாள் வந்துட்டு முதுமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து யானைக்கு காலில் இந்த மாதிரி சீல் பிடிச்சிருக்கு ரொம்ப நாள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் அங்க அதை வளர்த்திட்டு இருக்க பாகன் அவங்க எல்லாம் வந்து இவருக்கு சொன்னோன்னே இவர் கிளம்பி அங்க போறாரு. இவருமே கூட போறாரு. அப்ப வந்துட்டு அது வந்து ஒரு அதோட கூட்டத்தோட இருக்கு அந்த யானை. அப்ப வந்துட்டு இவர் வந்து எப்பயுமே வந்து யானைகளோட சம்மதத்தோட தான் அதுகளுக்கு வந்து அறுவை சிகிச்சை எல்லாமே பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி இவர் வந்து எங்க எல்லாத்தையும் இங்க இருக்க சொல்லிட்டு இவரே தனியா போறாரு. அந்த யானை வந்து இவரை பார்த்தோன்னே வந்துட்டு தலையாட்டுது. யானைகள் தலையாட்டுதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம அதுகிட்ட போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஆனா வந்து இவர் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் கொடுக்குறாரு. இவருக்கு நிறைய நுட்பம் தெரியும் போல. அது வந்து எதுவுமே செய்யல. அதுக்கப்புறம் இவங்க வந்து மயக்க ஊசி கொடுத்து மிச்ச யானைகள்லாம் பின்னாடி இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குது. இந்த யானை மட்டும் படுத்துருச்சு கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் போய் இவர் வந்து சீல் கட்டினதெல்லாம் ரொம்ப எவ்வளவு தூரம் போயிருக்கோ அதெல்லாம் ஃபுல்லா அறுத்து எடுத்துட்டு அங்க வந்து இவர் கொண்டு போன காட்டன் பஞ்செல்லாம் வச்சு ஃபுல்லா கட்டி முடிச்சிட்டாரு. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து யானைகளுக்கு வந்து வெள்ளைனா பிடிக்காது. இவர் சுத்தின பேண்டேஜ் எல்லாமே ஒயிட் கலர். ஸோ யானைகளுக்கு வந்து வெள்ளை நிறம்னா பிடிக்காது. ஸோ அதனால வந்துட்டு அங்க இருக்க சேர்ல எடுத்து அதில் ஃபுல்லா அப்பிட்டு அதை ரெக்கவர் பண்ணிட்டு வந்துட்டாரு. அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது வந்து டாக்டர் வந்துட்டு ரேஞ்சர் பார்த்து சொல்றாரு, யானை இல்லாம போனா நம்ம பண்பாட்டுக்கு என்ன அர்த்தம், மொத்த சங்க இலக்கியத்தையும் நம்ம தூக்கி போட்டு கொளுத்திட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி அவங்களோட காட்டுக்கே ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க.
அன்னைக்கு இரவு தான் வந்துட்டு இந்த ரேஞ்சர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. நினைச்சு பாக்குறாரு, ஏன் இவ்வளவு இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க இவர் வந்து வெளியே தெரியல. யார் யாருக்கோ வந்துட்டு என்னென்னமோ அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பத்மஸ்ரீ இதெல்லாம் கொடுக்குறாங்க, இவருக்கு ஏன் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பத்மஸ்ரீ அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து இவருக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கறதுனால இவர் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் வந்து பேசி ட்ரை பண்றாரு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்க கேப்ல வந்து, ஆனா இது வந்து அந்த டாக்டருக்கு தெரியாது. அந்த மாதிரி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இவர் கூட ஒர்க் பண்ற எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா தான் இருக்காங்க. ஸோ வந்து டெல்லி அந்த மாதிரி இடத்துல பெரிய பெரிய இடத்துல எல்லாம் ஒர்க் பண்றதுனால இவருக்கு பத்மஸ்ரீ அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து நம்ம கொடுக்கலாம். இவரை வந்து வெளியே கொண்டு வரலாம். இவரோட முறைகள் எல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரணும். கண்டிப்பா இவரை மாதிரி ஆள்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பத்மஸ்ரீ வந்து எப்படியோ இவருக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சு. அப்போ வந்து இந்த விஷயத்த வந்து இந்த ரேஞ்சர் வந்து டாக்டர் கிட்ட போய் சொல்றாரு, உங்களுக்காக நான் இந்த பத்மஸ்ரீ அவார்டை வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா அது வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா வந்துட்டு அவர் சொல்றாரு, நான் வந்து நீ வந்து ஒரு வித்தியாசமான ஆளுன்னு நினைச்சேன், ஆனா நீயும் எல்லாத்த மாதிரி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து ரேஞ்சர் பார்த்து சொல்றாரு. அப்படி சொன்னா வந்து ஒரு கான்வர்சேஷன் போகுது அவங்களுக்குள்ள. இந்த பத்மஸ்ரீ அவார்டை வாங்கிட்டு போய் வெளியே நிக்கிற யானைகிட்ட நான் போய் காமிச்சேன்னா அதுக்கு என்ன தெரியும்? அது காமிச்சோன்னா வந்துட்டு இவர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு, இவர் கீழே தான் நம்ம இருக்கணும், இவரை நம்ம வந்துட்டு பெரிய ஆளா பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு தெரியுமா? அப்படி கிடையாது. இந்த காட்டுல நான் இருக்கணும்னா அந்த இந்த யானைகளை இந்த விலங்குகள் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கணும், அதுதான் எனக்கு அவார்டு. இந்த மாதிரி பத்மஸ்ரீ எல்லாம் வச்சுட்டு இங்க வாழ முடியாது. அதே மாதிரி இந்த காடு வந்து உன்னோடது இல்லைன்னா கவர்மெண்டோடது இல்லைன்னா நாட்டோடது அப்படிங்கிறது வந்து ஒரு பேப்பர்ல மட்டும்தான் எழுதியிருக்கும். ஆனா வந்துட்டு இந்த காட்டை நீ அடிமையாக்க முடியாது, இந்த காட்டுக்கு தான் நீ அடிமை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அதே மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது வெளியே ஒரு சத்தம் வருது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது ஒரு குட்டி யானையோட ஒரு நிழல் தெரியுது. அப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி யானை வந்துருந்துச்சு. அந்த குட்டி யானையை வந்து நீ இங்கே இரு, நான் போய் பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க போகும்போது அந்த குட்டி யானையோட காலில் வந்துட்டு அதே மாதிரி ஒரு பாட்டில் ஏறி இருக்கு, உடஞ்ச பாட்டில் ஏறி இருக்கு. அப்போ வந்துட்டு இவரை வந்து இவரோட எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு வர சொன்னாங்க, மெடிக்கிட்டு. ஸோ இவர் வந்து ரேஞ்சர் போய் உள்ளேருந்து எடுத்துட்டு வந்தோன்னே, பரவாயில்ல இது 2 நாள் தான் ஏறி இருக்கு, ரொம்ப ஆழமால போல, சீக்கிரமா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கப்புறம் எடுத்துட்டு இவங்க வந்து அந்த யானைய அதுவே அதோட இடத்துக்கு போயிரும், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அங்க காட்டுல வந்து சுத்தியும் ஏகப்பட்ட யானைகள் சவுண்டு. எல்லா யானைகளும் பிளிருது இவருக்கு நன்றி சொல்ற விதமா. எப்படிடா இந்த யானை வந்து இங்க தேடி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து ஒரு முதுமலைக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போய் ஒரு யானைக்கு வந்து காலில் வந்து சீல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வந்தார்ல. அந்த டைம்ல தூரமா நிறைய யானைகள் பார்த்துட்டு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த யானைகள்ல இந்த ஒரு குட்டி யானையும் ஒண்ணு. ஸோ அந்த யானை தான் இவரை தேடி இவ்வளவு தூரத்துல வந்திருக்கு, இவ்வளவு தூரத்துல வந்து இவர்கிட்ட வந்து சிகிச்சை பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சர் கிட்ட இவர் சொல்றாரு. நீ அன்னைக்கு பாத்தீங்களா அந்த குட்டி யானை தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம இவங்க வீட்டுக்குள்ள போனோம்னா அத்தனை யானைகளும் இவருக்கு நன்றி சொல்ற விதமா நிறைய யானைகளும் பிளிரும் போது அந்த டாக்டர் வந்து ரேஞ்சர் கிட்ட வந்து எனக்கு இதை விட வேற என்ன வேணும், எத்தனை யானைகள் எனக்கு பாராட்டு தெரிவிக்குது, இந்த பத்மஸ்ரீ அவார்டெல்லாம் இதுக்கு தள்ளி தான் நிக்கணும் அப்படிங்கிற. அதே மாதிரி இந்த யானைகள் வந்து ஒருத்தங்களை தேடி 300 கிலோமீட்டர் கூட தேடி போகும், அந்த மாதிரி ஒரு திறன் கொண்டது இந்த யானைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு வந்து இந்த கோயில்கள் இருக்க யானைகள் எல்லாம் தடை செய்யணும், இல்லைன்னா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது காட்டுக்குள்ள ஒரு 1 மந்த் கூட்டிட்டு போய் யானையை வந்து ரெக்கவர் பண்ணி அதுக்கு அதோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக வச்சு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறத இவரோட பிளானு. அதுவும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள சாகிற ஒவ்வொரு மிருகங்களையும் நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல கதையை கொடுத்தது நம்ம ஜெயகாந்தன் அப்படிங்கிறவர் தான் வந்து. ஸோ வந்து இந்த ஒரு 60 பேஜ் நீங்க வெறும் ஒரு 1 ஹவர்ல உட்காந்து படிச்சு முடிச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு சின்ன புக்கு தான் இது. ஸோ இந்த ஒரு சின்ன புக்ல இவ்வளோ பெரிய ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. இதுல இன்னும் நிறைய ஸ்டோரிகள் இருக்கு. நீங்க படிக்கும்போது நீங்களே அந்த காட்டுக்குள்ள இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலா இருக்கும், நீங்களே அந்த டாக்டர் கூட டிராவல் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். அதுவும் இல்லாம யாரா இந்த டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த புக்கை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க போய் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கதையா இருக்கு. ஸோ நானுமே போய் பார்த்தேன் இந்த டாக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய விஷயங்கள் தேடி கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னா கண்டிப்பா இந்த புக்கு வாங்கி பாருங்க. உங்களோட ஒரு நாள் 24 ஹவர்ஸ்ல இந்த ஒரு 1 ஹவரை இந்த புக்குக்காக கொடுத்து பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நீங்க வந்து கடைசியா இந்த புக்கை படிச்சு முடிக்கும் போது கூட நிறைய பேர் இந்த புழுக்கள் பார்த்து கூட பயந்துட்டு இருக்கலாம், அருவருப்பா பட்டுட்டு இருக்கலாம். இது என்னடா புழு அப்படிங்கிற மாதிரி அதை கூட தட்டி வீசிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்.
ஸோ இந்த புக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி நிறைய புக்ஸ் வந்து வாங்கி படித்து ரிவ்யூ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நான் ரிவ்யூ போடுறது இல்லாமல் அந்த புக்ஸை வாங்கி நீங்களும் கண்டிப்பாக படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு புக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கும் நிறைய புக்ஸ் படிக்க நிறையா தோணும். உங்களோட செல்ஃபோன்லாம் தள்ளி வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா புக்ஸ் ரிவ்யூ வரும். அது ஸ்டே டியூனாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.